அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விளக்கமறியலில். தேசபந்து தென்னகோனின் இல்லத்திலிருந்து 1009 வெளிநாட்டு தயாரிப்பு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. தமிழின படுகொலை பற்றியும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்து. ரணிலின் பிரஜா உரிமையை நீக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன கருத்து. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல கட்சிகளும் வேட்புமனு தாக்கல். தொடர்வன முதன்மைச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். தேசபந்து தென்னகோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உயர்நீதிமன்றத்தினால் போலீஸ் மாதிபர் சேவையிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட தேசபந்து தென்னகோனை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாத்தறை வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி தேசபந்து தென்னகோனால் ரிச் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ரிச் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கடந்த 17ஆம் தேதி நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து தேசபந்து தென்னகோன் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் தேசபந்து தென்னகோனை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். தமிழின படுகொலை பற்றியும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பட்டலந்த படுகொலை பற்றி கவனம் செலுத்தும் அரசாங்கம் தமிழின படுகொலை விடயத்தில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை. ஆனால் சிங்கள மக்களுக்கு நடந்ததும் அவருடைய எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளிலே தமிழர்கள் மீது 80 வருட காலத்திலே தமிழர்கள் மீது படிப்படியாக பல இடங்களிலே இந்த படுகொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 1956கள் 58கள் வரை இலங்கையிலே நடந்த மிகப்பெரிய தமிழினம் மீதான இனப்படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல 70கள் 76களிலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். 1983ஆம் ஆண்டிலே நடந்த பாரிய ஜூலை படுகொலை என்பது மிகப்பெரிய இனப்படுகொலையாக உலக அரங்கிலே பார்க்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு 2009ஆம் ஆண்டிலே 2006 நடந்த வாகரையிலே நடந்த இனப்படுகொலையும் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நடந்த இறுதி இனப்படுகொலைகள் என்பது இந்த நாட்டிலே மிக முக்கியமானது. இதற்கான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இனம், நாங்கள் அழிக்கப்பட்ட ஒரு இனம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல உணவு கூட அனுப்பாமல் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள். 4,20,000க்கு மேற்பட்டவர்கள் இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது முள்ளிவாய்க்கால் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்தார்கள். ஆனால் 70,000 பேர் தான் இருக்கிறார்கள் என அப்போது இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் 70,000 பேருக்கான உணவுப் பொருட்களை அனுப்பினார்கள். 4,20,000 பேர் இருந்த பொழுது 70,000 பேருக்கான உணவுகள் அனுப்பப்பட்டிருந்தால் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டிருப்பார்கள்?
இது ஒரு இனம் மீதான, ஒரு தமிழ் தேசிய இனம் மீதான மிகப்பெரிய இனப்படுகொலையாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது. கனடா நாடு இந்த விடயம் தொடர்பிலே தன்னுடைய கரிசனையை கொண்டிருக்கிறது. கனடா நாட்டில் இருக்கின்ற 2 கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சர்வதேச அடிப்படையில் இந்த விடயங்கள் பேசப்படுகிறது. இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இலங்கை விடயம் பேசப்படுகிறது. ஆனால் இங்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை இல்லை என நீங்கள் வாதிடுகிறீர்கள். நீங்கள் அது தொடர்பாக பேசுகின்றீர்கள் இல்லை. ஆனால் இங்கே நடந்த பட்டளந்த படுகொலை பற்றி நீங்கள் பேசுவதற்கு தயாராகிறீர்கள். நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை. இனத்தின் மீதான படுகொலை தொடர்பிலே ஏன் இந்த அரசு சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கிறது? அடுத்த 8 அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உரையை நாளை முதல் மே மாதம் 8ஆம் தேதி வரை ஒளிபரப்புவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போதே குறித்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமையை பயன்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வெளியில் உள்ள தனிநபர்கள் மற்றும் குழுக்களை சமூக ஊடகத்தை பயன்படுத்தி விமர்சிப்பதானது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதேபோன்று அவர் பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார். இது நாடாளுமன்ற கௌரவத்தையும் அவமதிப்பதையும் செயற்பாடாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்திற்கும் இன சகவாழ்வுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த விடயம் தொடர்பில் அவருக்கு தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்த போதிலும் அவர் அதற்கு மதிப்பளிக்காது செயற்பட்டுள்ளமையாலே புலனாகிறது. இது நாடாளுமன்றத்தின் சம்பிரதாயத்தை மீறும் வகையிலும் அமைந்துள்ளது. ஆகவே அர்ஜுனா எம்பி நாளை 20, 21 மற்றும் ஏப்ரல் மாதம் 8, 9, 10, மே மாதம் 6, 7, 8 ஆகிய திகதிகளில் நாடாளுமன்றத்தில் ஆற்றும் உரையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் நாடாளுமன்றம் உரையை அவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுவரை காலமும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைகள் ரீதியான வார்த்தைகள் அனைத்தையும் ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குமாறும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவும் இந்த விடயத்தை அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பதற்கு அமைவாகவே அவருக்கு எதிரான தற்காலிக தடையை நீக்குவதா இல்லையா என்ற தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ඉන් පිටතදී විශේෂයෙන් සමාජ මාධ්‍ය භාවිතා කරමින් පුද්ගලයන් පුද්ගල කණ්ඩායම් හා විවිධ සංවිධාන වලට එරෙහිව ඉතා පහත් පෙළේ වචන භාවිතා කරමින් நாடாளுமன்ற சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றம் மக்களின் பணத்தை வீண் விரயம் செய்துள்ளது என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றம் தொடர்பில் கணக்காய்வு நடத்தப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இன்று கூடிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி எழுப்பிய வாய்மூல கேள்விக்கான பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2020 மற்றும் 2021 ஆண்டுகளுக்கான நிதிநிலை அறிக்கை கணக்காய்வு செய்யப்பட்டதுடன் 2022 தொடக்கம் 2022 வரையான நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றமானது மக்களின் பணத்தை வீண்வரயம் செய்துள்ளதுடன் முறையான கணக்காய்வுக்கும் உள்ளாக்கப்படாமை தென்படுகின்றது. இது குடும்ப ஆட்சிக்கு உள்ளான சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. அரசுக்கு சொந்தமான மக்களின் பணத்தையே இதில் வீண்வரயம் செய்துள்ளனர். மக்கள் பணத்தில் குடும்ப அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது. வரவு செலவு திட்ட நிதியையும் பெற்று சர்வதேச ஒத்துழைப்பையும் பெற்று நடத்தப்படும் இத்தகைய மன்றம் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன? පවුල් පාලනය තෝතැන්නක් වගේ තත්වකට පත්වෙච්ච අවස්ථාවක්. இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் මේ සම්බන්ධව අපි දෙරට සාකච්ඡා කරනවා. ඉදිරියට අපි අරියට ඒක විගණන කටයුතු ඉවර කරලා ඊට පස්සේ ඒක අදාළ ආයතනවලට ඒක අනුබද්ධ කරලා ඉදිරියට අපි ගෙනියනවා. குறித்த மன்றம் தொடர்பில் கணக்காய்வு நடத்தப்பட்டு எதிர்காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி විශේෂයෙන් ගත්තොත් නුවරඑළිය දිස්ත්‍රික්ක පැත්තෙන් ගත්තම ක්‍රීඩාව ප්‍රවර්ධනය කිරීම සඳහා හොඳ විබ්බතාවයක් තියෙන පරිසරයක් ඇතුලේ
நுவரெலியாவில் நோர்வுட் விளையாட்டு மைதானம் அமைந்துள்ளது. இந்த மைதானத்தில் கரப்பந்தாட்ட விளையாட்டை நடத்தக்கூடிய வசதிகள் உள்ளன. இந்த மைதானத்தையும் தொண்டமான் மன்றத்தின் கீழ் எடுத்துக்கொண்டு பிரதேச விளையாட்டு வீரர்களுக்கு அங்கு விளையாட முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். அதுவும் கரப்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டியொன்றை நடத்துவதற்கு 15,000 ரூபாய் பணம் இந்த மன்றத்தினால் அறவிடப்படுகின்றது. இதனூடாக அந்த மன்றத்தை பலப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளீர்கள்? அதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர், නූරලිය දිස්ත්‍රික්කයේ තියෙන ලොකුම ක්‍රීඩා පිටිය මේක. දැන් අපි දැනට සාකච්ඡා මට්ටමේ යනවා. දැන් ඇත්තට මේ ක්‍රීඩා පිටිය බාර දෙන්න ඕනි ක්‍රීඩා අමාත්‍යාංශයට. இது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய மைதானமாகும். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளோம். இந்த மைதானத்தை விளையாட்டுத்துறை அமைச்சிற்கு கையளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளோம். பிரதமருடனும் கலந்துரையாடி வருகின்றோம். எதிர்காலத்தில் அந்த மைதானம் நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு நியாயமான முறையில் கையளிக்கப்படும். ரணிலின் பிரஜா உரிமையை நீக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் மக்கள் விடுதலை முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகள் குறித்தும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட அமைப்பாளர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். බටලන්ද කොමිෂන් වාර්තාවේ තියෙනවා මේ මේක பட்லந்து விசாரணை ஆணைக்குழு தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. அப்போதைய காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் மக்கள் விடுதலை முன்னணியினால் மேற்கொள்ளப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், மதகுருமார், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பில் பல்வேறு நூல்களிலும் விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்லந்து விசாரணை ஆணைக்குழுவுக்கு சாட்சி ஒருவராகவே ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருந்தார். ஆயினும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள கொலைகளுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே பொறுப்பு கூற வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக பதவி வகித்தார். அதன் பின்னர் மஹிந்தவுக்கும் எமக்கும் ஆதரவு அளித்தார். அவ்வாறாயின் அந்த காலங்களில் அவர் பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கை பற்றி ஏன் பேசவில்லை? இந்த அறிக்கையினூடாக ரணில் விக்ரமசிங்கவின் பிரஜா உரிமையை நீக்க முடியாது. ජනාධිපති කොමිසමකට කවදාක සිවිල් අයිතිය නැති කරන්නත් බෑ මේ කාගේවත්. கொழும்பு மாநகர சபைக்கு பொருத்தமான ஒருவரை மேயர் வேட்பாளராக கட்சி நியமிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையாக அமையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கடுவலை மாநகர சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். අද දින සුබ මොහොතින් කඩුවෙල මහනගර සභාව වෙනුවෙන් නාම යෝජනා බාර දීම අපි සිද්ධ කරා මමත් මගේ කණ්ඩායමත්. கடுவலை மாநகர சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை சுபவேளையில் தாக்கல் செய்துள்ளோம். இனி நாம் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். தற்போதைய அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை உண்டு. ஜனாதிபதிக்குரிய அதிகாரமும் இருக்கின்றது. இந்நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை அவர்கள் கோருகிறார்கள். இப்போதுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டுக்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை. மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனை தற்போது கிராமத்து மக்கள் உணர ஆரம்பித்துள்ளார்கள். கொழும்பு மாநகர சபைக்கு பொருத்தமான ஒருவரை மேயர் வேட்பாளராக கட்சி நியமிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். ஏராளமான தெரிவுகள் காணப்படுவதால் மேயர் வேட்பாளரை அறிவிப்பதற்கு காலதாமதமாகி உள்ளது. கடுவலை மாநகர சபை தேர்தலுக்கு திறமையுள்ளவர்களை களமிறக்கியுள்ளோம். அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். අපි ඉහළ ජයග්‍රහණයක් කරන්න අපිට පුළුවන් වේවි කියලා. ஊழல் செய்த அரசியல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என 2ஆம் தலைமுறை அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஊழல் செய்த அனைத்து அரசியல்வாதிகளையும் கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 2ஆம் தலைமுறை அமைப்பின் பிரசார செயலாளர் சேனக அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். ගම්මන් පිළ වගේ නීතිඥ මහත්තුරුත් ඇවිල්ලා මේ බටලන්ද වාර්තාව ගැන කතා කරමින් பட்லந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே இங்கே குற்றவாளியாக குறிப்பிடப்படுகிறார். எனினும் ஏனைய குற்றவாளிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக பெசில் ராஜபக்ஷவை கைது செய்வதாக கூறினார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல் பற்றிய விவரங்கள் எங்கே? இந்தியாவுக்கு சென்று அங்கு மேற்கொண்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் எங்கே? அனைத்து கோப்புகளும் தங்களிடம் இருப்பதாகவும் ஆட்சி அமைத்தவுடன்
அத்துடன் ஊழலுடன் தொடர்புடையோர் கைது செய்யப்படுவர் என்றும் கூறப்பட்டது. இதனை நாம் நினைவூட்ட விரும்புகிறோம். நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளவில்லை. வரி குறைக்கப்படாததால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளார்கள். ஆதலால் உறுதியளித்தவற்றை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். මේ කුප්‍රකට වංචාකාරයෙක් සියලු දෙනාටම වහාම දඬුවම් දෙන්න අවශ්‍ය කාරණා සඳහා ඉදිරිපත් වෙන එක ඉල්ලීම අපි මේ ආණ්ඩුවෙන් කරනවා. முல்லைத்தீவு ஐயன்கண்குளம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தின் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஐயன்கண்குளம் பகுதியில் இயங்கி வருகின்ற ஐயன்கண்குள ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தில் நிரந்தர சாரதியின்மையினால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து மக்கள் இன்று காலை ஐயன்குளம் வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த வைத்தியசாலை வசதிகள் குறைவாக ஒரு கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக ஒரே ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகிறது. இந்நிலையில் இரவு வேளைகளில் ஏற்படுகின்ற திடீர் நோயின் நிலைக்கு உடனடியாக மல்லாவி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் நோயாளர் காவுவண்டிக்குரிய சாரதி நிரந்தரமாக அங்கே பணியாற்றுவதில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடிப்படை வசதிகள் குறைந்த இந்த கிராமத்தில் வைத்தியர்கள் அங்கு தங்கி நின்று மக்களுக்கு சேவை வழங்குகின்ற போதும் நோயாளர் காவு வண்டி சாரதியின்மையினால் தீவிரமான சிகிச்சைகளுக்காக கொண்டு செல்லப்பட வேண்டிய நோயாளர்கள் பாதிக்கப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நோயாளர் காவு வண்டி சாரதியை நிரந்தரமாக நியமித்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வடக்கு மாகாண ஆளுநருக்கான மகஜர் குறித்து வைத்தியரிடமும் ஐயன்கண்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடமும் கையளித்துள்ளனர். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயங்குள கிராமத்தை சொல்ந்து கிட்டத்தட்ட 7 கிராமங்கள் பயனடையக்கூடிய ஒரு பிரதான வைத்தியசாலையாகத்தான் இந்த ஐயங்குளம் வைத்தியசாலை இருக்கிறது. ஆலங்குளம், தேராங்கண்டல், ஆலங்குளம், உயிலங்குளம், அங்கால புத்துவெட்டுவான், பழைய முருகண்டி, கோட்டகட்டி அம்பல பெருமாள் வரைக்கும் அத்தனை மக்களும் பயன்பெறக்கூடிய ஒரு பிரதான வைத்தியசாலையாகத்தான் இந்த ஐயங்குளம் வைத்தியசாலை இருக்கிறது. இந்த ஐயங்குளம் வைத்தியசாலையில் நாங்கள் பலமுறை இங்கே இருக்கக்கூடிய வைத்தியரிடமும் சரி, வைத்திய பொறுப்பதிகாரி மல்லாவி வைத்திய பொறுப்பதிகாரியிடமும் சரி பலமுறை நாங்கள் இந்த எங்களுடைய முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளோம். அதாவது நிரந்தரமான இந்த வைத்தியசாலைக்கென்று நிரந்தரமான ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எங்களுக்கு தேவை. அவசர நோயாளர் காவு வண்டி வைத்தியர் ஒரு சாரதி தேவை என்பதனை நாங்கள் பலமுறை முன்வைத்திருக்கின்றோம். இதனையே நாங்கள் டிசிசி கூட்டத்திலும் பேசியிருந்தோம். அன்றைய தினம் அவர்கள் பூசியும் பூசாமலும் சில கருத்துக்களை எங்கள் முன்னிலையிலே முன்வைத்தார்கள். நாங்கள் அங்கே நிரந்தரமாக ஒரு சாரதியை நியமித்திருந்ததாக அது முற்றிலும் தவறான கருத்து. இன்றைய தினம் பார்த்தால் 3 நாட்களாக அங்கே பாருங்கள் தெரியக்கூடும், அந்த 3 நாட்களாக இந்த மூடப்பட்ட ஆலை மூடப்பட்டு இருக்கிறது. அந்த சாரதி இதுவரையில் சேவையில் வந்து ஈடுபடவும் இல்லை. வவுனியா புதிய பேருந்து நிலைய இருக்கைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாக பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வவுனியா புதிய பேருந்து நிலைய இருக்கைகள் பயணிகள் அமர முடியாதவாறு உடைந்து காணப்படுவதனால் பயணிகள் நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். வடமாகாணத்தின் பிரதான நுழைவாயிலாகவும் பல மாவட்டங்களில் இருந்து அதிகளவானவர்கள் வந்து செல்லும் இடமாகவும் உள்ள பிரதான பேருந்து நிலையத்தில் சேதமடைந்த இருக்கைகளை சீரமைக்க உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணி இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அங்கமாக இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணி இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்க உள்ளதாக தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் டேனியல் ஜெனாஸ்டர் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலிலும் நாங்கள் தனித்துவமாக போட்டியிட்டு எங்கள் மலையக மக்களின் விசேஷ விதமாக பெண்களின் வாழ்விலே பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் எமது பெருந்தோட்ட மக்களின் வாழ்விலே மிளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் சார்பாக எங்களுடைய மகளிர் அணி இதிலே களமிறங்கி இருக்கின்றது. அதிலே மாபெரும் வெற்றியை நாங்கள் அடைவோம். தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்தவர்களாக கொள்கை ரீதியாக சிந்தனை ரீதியாக நாங்கள் ஒன்றுபட்டு இருந்தாலும்
இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தீர்மானித்தது எங்களுடைய சக்தியை நாங்கள் நிலைநாட்டி வருகின்ற பிரதேச சபையினுடைய அதிகாரத்தை நாங்கள் ஒன்றிணைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர் விடுதலை கூட்டணி இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையாளர் நாயகத்திற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரி அனுப்பி வைத்த கடிதத்தில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலை தமிழர் விடுதலை கூட்டணி தவிர்க்க முடியாத காரணத்தினால் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்ய முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாநகர சபையில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று தாக்கல் செய்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் கூட்டணியின் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் சகிதம் தமது வேட்புமனுவை இன்று மாலை கையளித்தனர். வவுனியா மாவட்டத்தில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சார்பிலே வவுனியா மாநகர சபைக்கான தேர்தல் வேட்புமனு கையளிக்கப்பட்டிருக்கிறது. மிகுதி, செட்டிகுளம், வவுனியா பிரதேச சபை, வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச சபை இன்று மாலை அல்லது நாளைய தினம் நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். இந்த உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் வவுனியா மாவட்டம் மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கிலே அனைத்து மாவட்டங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். தமிழ் மக்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோளானது இந்த உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்கள் 300-400 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய தேசிய சக்திகளுக்கு இதை கையளிக்காமல் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணிக்கு சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு வினியமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய மாவட்டங்களிலே, எங்களுடைய பிரதேசங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய, எங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின்பால் தமிழ் தேசிய கட்சிகளிலே நிற்கின்ற எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்குகளை அளியுங்கள். எங்களுடைய வவுனியா வடக்கை பொறுத்தவரையிலே குருந்தூர் மலையாக இருக்கட்டும் அல்லது வெடுக்குநாரி மலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக அந்த பிரதேச சபையிலே எங்களுடைய பிரதேசத்தை சார்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக அவர்கள் குரல்களை கொடுப்பார்கள். சிங்கள தேசத்து கட்சிகளுக்கும் சிங்கள தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அந்த கதிரையிலே அமர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கான குரல்களை அவர்கள் எழுப்ப மாட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிகளவான ஊமைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். பாராளுமன்ற கதிரையிலே 150க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தும் இதுவரைக்கும் தங்களுடைய பிரதேசம் சார்ந்து எங்களுடைய இந்த வன்னி மாவட்டத்திலே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக சென்றவர்கள் கூட எங்களுடைய பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக, எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக எந்த கருத்துக்களையும் முன்வைக்காது ஊமைகளாக இருக்கின்றார்கள். மக்கள் விழிப்படைந்து இம்முறை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஊமைகளை உருவாக்காமல் எங்களுடைய பிரதேசங்களில் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல கட்சிகளை சார்ந்த எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம், நிறுத்தி இருக்கின்றோம். அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தமிழ் தேசியத்தை அண்டி செயல்படக்கூடிய தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கருத்துக்களை கூறக்கூடிய ஆக்களை மெம்பர் மாறி நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று வருங்காலத்திலே உள்ளூராட்சி மன்றங்களில் நாங்கள் வவுனியா நகர சபையா இருக்கலாம், பெரிய சபையா இருக்கலாம், நெடுங்கணி பெரிய சபை இருக்கலாம், இதிலே கணிசமான வாக்குகளை நாங்கள் பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதே போன்று தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து செயல்படக்கூடிய கட்சிகளிலே நாங்கள் வருங்காலத்திலே எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாட்டி கூட நாங்கள் அந்த தமிழ் தேசிய இனத்தோடு உள்ள கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் என்றும் தயாராக. காரிநகர் பிரதேச சபை தேர்தலில் மாஞ்சின்னம் அனைத்து வட்டாரங்களிலும் வெற்றி பெறும் என காரிநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசப்பள்ளி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் யாழ் மாநகர சபையின் முதல்வருமான சட்டத்தரணி மணிவண்ணனுடன் இணைந்து காரிநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார்.
யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் திருவள்ளுவர் நினைவரங்கம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் கலாசாலை அதிபர் சந்திரமுலீசன் லலீசன் தலைமையில் இன்று திருவள்ளுவர் நினைவரங்கம் இடம்பெற்றது. இந்நிகழ்வை முதலாம் வருட ஆங்கில நெறி ஆசிரிய மாணவி தேவராசா தனுஷாயினி நெறிப்படுத்தியிருந்தார். நிகழ்வில் பேச்சாளராக திருக்குறள் கலாநிதி ஓய்வு நிலை அதிபர் வடிவேலு கலந்து கொண்டார். ஆசிரிய மாணவர்களின் உரைகள் கவிதைகளும் இடம்பெற்றன. இதன்போது அதிதி பேச்சாளர் வடிவேலு கலாசார சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவது தொடர்பான பயிற்சி கருத்தரங்கு ஒன்று இன்று இடம்பெற்றது. வடமாகாணத்தில் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் தொடர்பான பயிற்சி கருத்தரங்கு வடமாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. வடமாகாண ஆளுநர் வேதநாயகனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கருத்தரங்கிற்கு யுனப்ஸ் நிறுவனத்தின் கென்யாவில் பணிபுரியும் கலாநிதி வி நவநீதன் வளவாளராக கலந்து கொண்டார். ஆரம்ப நிகழ்வில் வடமாகாண ஆளுநரின் செயலாளர் மு நந்தகோபாலன், வடமாகாண பிரதம செயலாளர் திட்டமிடல் எம் கிருபாசுதன், பிரதம செயலாளர் அலுவலக பொறியியலாளர் சேவைகள் எந்திரி நா சுதாகரன், வடக்கு மாகாண ஆளுநரின் இணைப்புச் செயலாளர் சர்வானந்த ஆகியோரும் பங்கு பெற்றனர். வடமாகாணத்தின் அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களின் அபிவிருத்தி மற்றும் திட்டமிடலுடன் தொடர்புடையதாக பணியாற்றும் திணைக்கள தலைவர்கள், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கருத்தரங்கில் பங்கேற்றனர். அம்பாறை கல்முனை கடற்பரப்பில் மூழ்கிய படகு ஆழ்கடல் சுழியோடிகளின் உதவியுடன் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த படகு கடுமையான காற்றின் காரணமாக கடலுக்கு அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கிய நிலையில் கல்முனை ஆழ்கடல் சுழியோடிகள் அணியின் உதவியுடன் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் மூழ்கிய குறித்த படகினை மீட்பதற்காக இலங்கை கடற்படையினரின் உதவி கோரப்பட்ட போதிலும் அவர்களின் உதவி கைகூடவில்லை. இந்நிலையில் நோன்புடன் கல்முனை ஆழ்கடல் சுழியோடி அணியினர் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் போராடி படகினை மீட்டெடுத்தனர். படகில் பொருத்தப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான இயந்திரம் மற்றும் வலைகள் என்பன பல உபகரணங்களும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்திகள். இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதுடன் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மீனவர்களுக்கு பல லட்சம் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இதனை கண்டித்து தொடர் போராட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேருடன் ஒரு விசைப்படகை இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைப்பிடித்தனர். இதில் படகு பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் துறைமுகத்தில் 560க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 4000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். வெல்வத்த குழுவினர் இன்று யாழில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். உள்நாட்டு பால்மா உற்பத்தி நிறுவனமான பெல்வெத்த இன்று யாழ்நகர் பகுதியில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். அனிநாகா ஃபுட் சிட்டி முன்பாக நிகழ்ச்சி இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த உள்ள நிலையில் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். எதிர்வரும் 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையத்தில் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து யாழில் பெல்வத்த குழுவினர் விரிவாக்கல் நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு அது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.